இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகுதான் நம்ம இந்த சர்வே எடுத்தோம். அந்த 5000 ரூபாய் கொடுப்பதற்கு முந்தைய தினம் வரை கூட பார்த்தேன்னா இவருக்கு போட்டியாக களமிறங்க போற வேட்பாளருக்கும் ஒரு சரிசமமான நிலை கூட இருந்திருக்கலாம். ஆனா எந்த மொமெண்ட்ல அந்த 5000 ரூபாய்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சோ நாசமா போச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா என்ன ஊழல் பண்ண காசை எங்களுக்கு கொடுத்துக்க, அவ்வளவுதான். 5000 கேட்டோமா, ஏன் கோடை ஒரு மணி 5000 கொடுத்தீங்கல்ல, ஏன் 4 வருஷம் ஆச்சுல கொடுத்தீங்களா? இப்ப நீங்க வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு 5000 கொடுத்தீங்களா? பிளஸ் பெருசா இல்ல, பெரிய மைனஸ் சொல்ல முடியாது, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இதுலயும் பார்த்தா அப்படின்னா சீமான்ங்கிற ஃபேக்டரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்ல. ஸ்டாலினே வந்துடுவார். நம்ம டிவிக்கு எம்கே ஸ்டாலின் தானே. அது இப்போ இருக்கிற ஆட்சியை தொடர்ந்தால் நல்லதுதான். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கணும். ஸ்டாலின் அங்க இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர் நண்பர்களிடம் பேசும்பொழுது அவருக்கு எதிரி வெளியில இல்லைங்க, உட்கட்சி பூசல் நிறைய இருக்குங்க. இந்த உட்கட்சி பூசல்களை அவர் எப்படி சரி பண்ண போறாரு, எப்படி எதிர்கொள்ள போறாரு? வேலுமணியை எதிர்கொள்வதை விட அவருக்கு உட்கட்சி பூசல் எதிர்கொள்வது பெரிய சவாலாக இருக்கும். அவரெல்லாம் ஒன்றும் செய்யல எங்களுக்கெல்லாம். நல்லா பற்றி தெரியல, ஓரளவுக்கு நார்மலாக ஓரளவுக்கு. பெண்களுக்கு தான் செய்யறாரு, ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. அஇஅதிமுகவினுடைய கேண்டிடேட் யாரு? திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்படின்னா பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் சர்வேல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயம் தொகுதி பற்றி தான் பேச போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் கிரண். அந்த காங்கேயம் தொகுதியில் வந்து சிட்டிங் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுடைய தொகுதி அது. அவருக்கு நிறைய பேர் அமைச்சர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, தப்புட்டு அமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க. அவருடைய தொகுதி பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா? இல்லை, எனக்கு வந்து 21 அமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் பேரே என்னன்னு கொஞ்சம் தேடி படிக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை ஹாட்ரிக் வின் பண்ணவர். ஓகே, தொடர்ச்சியாக வெள்ளக்கோவில் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்தபோது அதிலிருந்து வின் பண்ணவர். யங்கஸ்ட் எம்எல்ஏவா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 32 வயசுல அப்போ வந்து அவர் எலெக்ட் ஆனார். இளைஞரணியினுடைய செயலாளராக இருந்தவர். தெரியும் தானே? திமுகவில் அவர்கிட்ட இருந்து பொறுப்பை யாருக்காக? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆமாம், உதயநிதி அவர்கள் வந்த உடனே அதிலிருந்து வழிவிட்டு இறங்கியவர். அதனாலதான் வந்து அமைச்சரன் கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன். இல்ல, அதுக்கு முன்னாடியே அதாவது திரு சுவாமிநாதன் அவர்கள் வந்து அந்த இளைஞர் அணியை வச்சிருந்த பொழுது பார்த்தேன் அப்படின்னா அது இந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தது இல்ல, அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்ல. ஓகே, ஆனா திரு உதயநிதி கொடுத்த பிறகு பெரிய முக்கியத்துவம். ஆமா, இதெல்லாம் வந்து அவருடைய மனசுல இருக்குமா இருக்காதா? இல்ல, அதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? இல்ல, என்னன்னா காங்கேயம் தொகுதியோடு வெள்ளக்கோவில் இணைச்சதற்கு பிறகு 2021 அவர் வெற்றி பெற்று நீ சொன்ன மாதிரி இப்போ செய்தி மற்றும் விளம்பரத்துறை அண்ட் அஸ் வெல் அஸ் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். இந்த 5 ஆண்டுகளில் அவர் வந்து இந்த தொகுதியில் வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தொகுதிக்குள்ளார போய் நம்ம பல கேள்விகளை முன் வச்சிருக்கோம். அந்த கேள்விகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த தொகுதியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்குள்ளாரையும் பார்த்தோன்னா நிறைய லூமிங் ஃபேக்டரிஸ் இருக்குது. பவர் லூம், ஹேண்ட் லூம், இதெல்லாமே நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறது. காங்கேயம், அஃப்கோர்ஸ் காங்கேயம்னாலே உனக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய மிக பெருமையான ஒரு மாட்டினத்துக்கு சொந்தக்கார ஊர் அது. அந்த ஊரினுடைய பூர்வ குடி தொழிலே என்னன்னா விவசாயம் தான். அதிகமாக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூக மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு ஊர். முதலியார், செட்டியார், நாயுடுஸ், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா அருந்ததிய சமூக மக்கள்னு கலவையான மக்கள் தொகையை கொண்ட ஒரு தொகுதி. இருந்தாலும் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக யார் இருக்காங்க அப்படின்னா கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்களுக்கு அடுத்த இடத்துல அருந்ததிய சமூக மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதற்கடுத்து மற்ற சமூகங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறதும் இந்த தொகுதிக்குள்ளார ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தொகுதியில் திரு சுவாமிநாதன் அவர்கள் மீண்டும் வெல்வாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். டைட்டாக இருக்குது. ஆனால் இந்த நிமிஷத்தில் அவர் ரேஸில் முன்னாடி இருக்காரான்னா முன்னாடி இருக்கார். அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவரை தாண்டி இந்த தொகுதியில் களம் பதித்து தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சரியான முகம் இருக்கான இந்த நிமிஷத்தில் இல்லை. திரு வேலுமணி அவர்கள் வந்து இந்த தொகுதியில், இது வந்து திருப்பூர் லோக்சபாக்குள்ளார வரக்கூடிய ஒரு தொகுதி. திருப்பூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதிகள், அதே மாதிரி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதிகள், நீலகிரி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதிகள்னு இந்த 3 பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 18 தொகுதிகளுக்குமே இன்சார்ஜ் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா திரு வேலுமணி அவர்கள் தான். ஸோ தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த 18 தொகுதிகளையும் வென்று காட்டணுங்கிற ஒரு தீவிரம் அவர்கிட்ட இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருந்ததியர் சமூக மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் அனைத்துமே ஆதித்தமிழர் பேரவையாக இருக்கட்டும், அது அருந்ததிய மக்களுடைய அந்த கூட்டமைப்பு போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், அவை எல்லாமே திமுகவோடு ரொம்ப இணக்கமான ஒரு இடத்துல இருக்காங்க. அது ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களை பொறுத்த மட்டும் தொகுதிக்கு பெருசாக ஏதாவது செஞ்சிருக்காரா? பெருசாக எதுவும் செய்யலை. ஆனால் அவரிடம் சொல்வதற்கென்று சில விஷயங்களை அவர் வச்சிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தொகுதிக்குள்ளார கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நாய்க்கடிகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த 5 வருஷத்துல. நாய்க்கடினா மனுஷனை கடிக்கிறது இல்லை, ஆடை கடிச்சிடுறது, கோழியை கடிச்சிடுறது, மாட்டை கடிச்சிடுறது. இதற்கு இழப்பீடு
இந்த தொகுதியில மட்டுமே அத்தனை ஆயிரம் மக்களுக்கான இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க அது ஒரு பெரிய ஒரு நியூசன்ஸா அது வந்து அங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதற்கான தீர்வுகள் எட்டப்படலை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, இந்த மாதிரி சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு வட்டமலைக்கரை தொடர்பாக அது ஒரு இந்த அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் மாதிரி இது ஒரு இரிகேஷனுக்கான பிளான்ட். ஸோ இது தொடர்பான விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல அப்படிங்கிற பொழுது அமைச்சர் தரப்புல சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, இல்லை அதனால் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள கொண்டுட்டு வந்தோம், சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி காங்கேயம் டு வெள்ளைக்கோவிலுக்கான அவுட்டர் ரிங் ரோடு ஒரு பைபாஸ் சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள்னு பல்வேறு கோரிக்கைகளை மக்களிடம் இருந்து அவர் பெற்றும் அதை செய்யவில்லை, அமைச்சராக இருந்தும் செய்யவில்லைங்கிற குறைகள் ஒரு பக்கம். இல்ல ஓரளவுக்கு டீசெண்டா தாங்க வச்சிருக்காரு, அமைச்சரோட தொகுதிங்கிற அளவுக்கு கிளீனா இருக்கு. ரெண்டாவது தேவையில்லாத இந்த கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடுறது, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றது, வாட் இஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து மிரட்டுறது, அரட்டுறது, உருட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய மாட்டாரு. ரொம்ப ஒரு ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அவர் மேல வைக்கப்படுது. ஸோ இந்த இரண்டையுமே நம்மளால ரீசெண்டா அவருக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்து திமுக தலைமை கிட்ட கிடைக்கிறத பார்க்க முடிஞ்சு. யாராவது கூட்டணிக்கு வந்தாலும் சரி பக்கத்துல வந்து நிற்கிறாரு. திமுக தலைமை கிட்ட ஸ்டாலின் யார் வந்து பேசினாலும் பக்கத்துல போட்டோல இவர் தான் இருக்காரு. இந்த அளவுக்கு தலைமைக்கு எப்படி நெருக்கம்? இல்ல ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொல்றதை விட நான் இதை அதுதான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து 1996 2001, அதாவது 96 to 2001, உனக்கு தெரியும் 96ல வந்து கலைஞர் அவர்கள் மீண்டும் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி துறை தெரியப்பட்டு தமிழகத்துல ஆமா டிஎம்கே தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து சேர்ந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்பதான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் சட்டசபைக்குள்ள வராரு. அப்பவே இவர் எங்கஸ்ட் எம்எல்ஏவா கலைஞராலேயே பாராட்டப்பட்டவர் தான். 96லயும் ஜெயிக்கிறாரு, 2001லயும் ஜெயிக்கிறாரு, 2006லயும் ஜெயிக்கிறாரு. இந்த வேவலி ஜெயிக்கிறாரு, அந்த வேவலி ஜெயிக்கிறாரு. சோ அது வந்து கட்சியில இவருக்கு என்று ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை அவர் அப்பவே உருவாக்கிறாரு. ஒரு யங் மேனு தேவையில்லாத இந்த திமுகவினுடைய இந்த ட்ரெடிஷனல் திராவிட மாடல் பாலிடிக்ஸ்குள்ளாரெல்லாம் அவர் போறது கிடையாது. அங்கு தன்னுடைய சமூகம் சார்ந்த மக்களோடு நெருங்கி பழகுவதாக இருக்கட்டும், அல்லது அங்க இருக்கக்கூடிய இந்த கோவில் திருவிழாக்கள் போறது வர்றது, நல்லது கெட்டதுல பங்கெடுக்கிறதுன்னு ஒரு டிபிக்கல் அந்த ஊர் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்கிறார். நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத இந்த அரட்டல், மிரட்டல், உருட்டல் இதெல்லாம் பண்றது கிடையாதுங்கிறதுனால ஒரு தொகுதிக்குள்ளார ஒரு நல்ல இமேஜ் இருக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது மட்டுமே இந்த தொகுதியில் இவர் வெல்வதற்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னா, கடந்த தேர்தலில் ஒர்க் ஆயிருக்கு, 2021ல ஒர்க் ஆச்சு. இந்த முறை என்னவாக இருக்கும், இந்த சவால்கள் எப்படி இருக்கும்னா, யார் இவருக்கு எதிரான கேண்டிடேட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நிமிடம் அவர் வந்து குறைந்தபட்சமா ஒரு 5000 ஓட்ஸ்க்கு மேல அவர் லீட்ல இருக்கார். ஏன்னா நம்ம வந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகுதான் நம்ம இந்த சர்வே எடுத்தோம். அந்த 5000 ரூபாய் கொடுப்பதற்கு முந்தைய தினம் வரை கூட பார்த்தேன்னா இவருக்கு போட்டியாக களமிறங்க போற வேட்பாளருக்கும் ஒரு சரிசமமான நிலை கூட இருந்திருக்கலாம். ஆனா எந்த மொமெண்ட்ல அந்த 5000 ரூபாய்ங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சோ அந்த மொமெண்ட்ல இருந்து அந்த லீடு கொஞ்சம் கொஞ்சமா கூடுறதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போதிலிருந்து மிக தீவிரமாக இந்த தொகுதியில் வந்து யார் நிற்க போறாங்கன்னு தெரியல. அஇஅதிமுக வேட்பாளரா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க போறாங்களா, யார் இந்த தொகுதியில் போட்டியிட போறாங்கிறது ஷூரா தெரியல. பிஜேபி கேட்க போதா, இல்ல ஏடிஎம்கேவே நிற்க போதா, இல்ல வேற ஏதாவது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவாங்களா, இது எல்லாமே கம்ப்ளீட்லி க்ளூலெஸ்ஸா இருக்கு. பட் ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியுது, ஒரு டைட் ரேஸ்ல இருந்த இந்த தொகுதி கொஞ்சம் பாசிட்டிவா திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களுக்கு நகர்ந்திருக்கு. ஸோ அதுதான் நம்பர்ஸும் சொல்லுது. நம்ம முதல் கேள்வியை பார்த்துலாம். அந்த தொகுதியிலையும் நம்ம எல்லா தொகுதியிலும் வைக்கக்கூடிய அந்த கேள்வியை தான் நம்ம முதல் கேள்வியை வச்சோம். 2026 யார் முதல்வர், அந்த கேள்விக்கு மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில். 2026ல யார் சிஎம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? டிவிகே. என்ன காரணம், ஏன் விஜய்? ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் தானா? அது மட்டும், வேற எந்த விஷயம் இல்ல. அடுத்து எடப்பாடியார் தான், அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் பின்ன அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்டாலின் தான் வருவார். வந்தால கண்டிப்பா அவர் தான் வருவார். எடப்பாடி வரலாம். எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் தான் வருவாரு. டிவிக்கே தான். அது தெரியலங்க, ஆனவன் சொல்றதா. ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் சொல்றேன். நான் எடப்பாடியார் தான், எடப்பாடியார் தான் சொல்லுவேன். எடப்பாடி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும். 2வது தடவை இப்போ எடப்பாடியும் நாங்க விரும்ப நல்லா இருக்கும். என்ன காரணம், ஏன்? இப்போ தொழில் நல்லா முடை போச்சுங்க, எல்லாம் வருமானம் இல்லைங்க, எல்லாம் சிரமத்துக்கு வந்துக்கிறோம் எல்லாருமே. ஸ்டாலினே வந்து நம்ம டிவிக்கே எம்கே ஸ்டாலின் தானே. அது இப்ப இருக்கிற ஆட்சியை தொடர்ந்தா நல்லதுதான். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கணும். அப்படி ஸ்டாலின் தான் வருவார். யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும், அவ்வளவுதான். சிஎம் பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. விஜய் வந்தா நல்லா இருக்கும். தளபதி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் முதலமைச்சரா இப்ப இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்கு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். நான் வந்து ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கு. சிஎம் மறுபடியும் ஸ்டாலின் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கு. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கு. என்ன காரணம், ஏன்? ஏன்னா அவர் செஞ்சது முன்னும் செஞ்சிருக்காரு, சில செஞ்சிருக்காரு. எடப்பாடியார். என்ன காரணம்? போன டைம் 4 வருஷம் வந்து நல்லா செய்தார். ஸ்டாலின். ஸ்டாலின் நல்லா இருக்கு. என்ன காரணம், ஏன்? போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். 10 விஷயம் வேற ஒன்று. டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் அண்ணாமலைஜி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு என்ன நினைக்கிறேன். காரணம், ஏன் அண்ணாமலை? அவருக்கு வந்து நல்ல எல்லா திறமையும் இருக்குது, எப்படி யாரை எப்படி கையாளணுங்கிற திறமை எல்லாமே இருக்குது. அதனால அடுத்த தலைமுறையை சிறப்பாக எடுத்து கொண்டு போனோம்னா, தமிழ்நாட்டை அவர் கையில் ஆட்சி இருந்துச்சுன்னா நல்லா சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம். புது கட்சி வந்தால் நல்லா இருக்கு. விஜய் நல்லா வந்தால் நல்லா இருக்கு. எதனால விஜய் சொல்றீங்க, என்ன காரணம்? விஜய் பழசு அப்படியே போயிட்டே இருக்க, மாற்றி
இது வந்து புதுசாக வந்தால் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஸ்டாலின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் தாங்க. ஸ்டாலினே வந்தா பரவாயில்ல. கொஞ்சம் வழக்கமாக முக ஸ்டாலின். அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் இந்த இடம் விஜய் தான் வருவார். கண்டிப்பா விஜய் தான் வருவார். நல்லது பண்ணுவார். ஸ்டாலின் சார் வந்தாலே நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்து நல்லா இருக்கும். புதுசாக வந்தால் கொஞ்சம் ஏதோ மாற்றங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சரை வந்து யார் வந்தாலும் நல்லா செஞ்சாங்கன்னா சரிங்க, யாருன்னு இல்லைங்க. ஸ்டாலின் தான் ஆவாங்க. என்ன காரணம்? நல்லா செய்யாத மக்களுக்காக செய்த பிடிக்காது. மேபி ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். முதலமைச்சராக வர்றது ஸ்டாலின் தான் வரணும், வேற வழி இல்லை. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கேவே வந்து முக ஸ்டாலின் வந்தால் தான். ஸ்டாலின். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி இப்போ இருக்கிற சிஎம் வந்து முக ஸ்டாலின் அவர் வந்து நல்லா இருக்கும். மக்களுக்கு நல்லா பண்றாரு. இலவச பஸ் விட்டுருக்காரு, கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அட்வான்ஸாக வந்து நம்ம வந்து எலெக்ஷனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதம் உரிமை தொகை வந்து பிளாக் ஆகும்னு சொல்லிட்டு அது அட்வான்ஸாக போட்டு 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. மக்கள் வந்து நல்லா வரவேற்பு பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சது விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எதனால சொல்றீங்க? எனக்கு சாராய கடையை அடைக்க மாட்டாங்க. என் சாராய கடை அடைக்கனால என் வீட்லேயோ பொதுமக்களோ இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் இருக்க மக்களை பார்த்தா சின்ன சின்ன பையங்களாக இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களுக்கு அவங்க 5000 கொடுக்குற பணத்தை பற்றி கூட நான் பெருசாக நினைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவழிக்கிறாரு. மறுபடியும் ஸ்டாலின் தான் வரணும். யார் முதலமைச்சங்கிறத விடங்க கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் எடப்பாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பேசினாலும் ஒரு டேட்டாவாக பேசுகிறாரு. இதே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியோ மற்றவங்களும் சும்மா ஜென்ரலாக ஒரு விமர்சிக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, நம்ம எப்படி பேசிக்காது மாதிரி. எடப்பாடி விஜய் தான் வர மாதிரி தெரியும். விஜயா? விஜய். ஸ்டாலினே வந்து நான் வந்து டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலினே வரல. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்தால் நல்லா இருக்கும். மக்களாக வந்தால் கொஞ்சம் விலைவாசியெல்லாம் குறையும், நல்லா இருக்கும். இப்போ இருக்கிறவரே வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் என்று 53%, எடப்பாடி என்று 27%, விஜய் என்று 20%. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த தொகுதி மக்கள் வந்து 53% சொன்னது கூட எனக்கு ஆச்சரியமா இல்லை. அந்த 53% படிக்கும்போது நீ ஒரு புன்னகையோடு படிக்கிற இல்லையா? ஸோ ஸ்டாலின் முதல்வராக வருவார் அப்படிங்கிறத நீ புன்னகையோடு ஏற்றுக்கிற அளவுக்கு கிரணோட மைண்டே மாறிடுச்சான்னு கேட்குறேன். இல்லை, போய் களத்தில் கேட்கும் போது திமுக ஆட்சி நல்லாவே இல்லைங்க, ஆனாலும் ஸ்டாலின் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அப்போ திக்குன்னு இருக்கு. சிரிக்கிறதா, அழகிறதா, புரள்றதா? எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்துக்கு நீ பேக் எல்லாம் பேக் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். பட் எனிவே இதுதான் எகைன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுலயும் பார்த்தா அப்படின்னா சீமானுங்கிற ஃபேக்டரே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. விஜய் 20% இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 27% இருக்காரு, ஸ்டாலின் 53% இருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு ஸ்பைக் வந்து டுவர்ட்ஸ் ஸ்டாலின் இந்த காங்கேயம் தொகுதியில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. திமுகவின் ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு மக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய பதில் அடுத்த கேள்வி, அதை நம்ம பார்த்துடலாம். இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நல்லா போச்சா? ஓரளவுக்கு எலெக்ஷன் வந்தா எல்லாம் நல்லது பண்றாங்க. அதுக்கு முன்னாடியில ஓரளவுக்கு இருந்துச்சு. அதாவது நல்லா இருந்துச்சு. சிறுதொழில் பூரா சுத்தமாக இல்லைன்னு என்னுடைய ஒரு சின்ன குற்றச்சாட்டு. 5 வருஷத்துல ஒரு இப்போ கடைசி ஒரு வருஷம் நல்லா பண்றாங்க, அவ்வளவுதான். அடுத்தாப்புல எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நல்லா பண்றாங்க. வேற திருப்திகரம்லாம் இல்லை. ஒரு 30% கொடுக்கலாம், அவ்வளவுதான். இன்னும் நல்லா இப்போ கொஞ்சம் நான் முடக்கிட்டாங்களே, வருமானம் முடக்கிட்டாலும் அதை சிரமப்படுறோம். சூப்பராக போயிட்டு இருக்கு. மோசம் என்ன பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குதுங்க. ரொம்ப பெருசும் இல்லை, கேவலமாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க, சுமார் தான். நாசமா போச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா என்ன ஊழல் பண்ண காசை எங்களுக்கு கொடுத்துக்க, அவ்வளவுதான். 5000 கேட்டோமா, ஏன் கோடை ஒரு மணி 5000 கொடுத்தீங்கல்ல, ஏன் 4 வருஷம் ஆச்சுல கொடுத்தீங்களா? இப்போ நீங்க வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு 5000 கொடுத்தீங்களா? பிளஸ் பெருசா இல்ல, பெரிய மைனஸ் சொல்ல முடியாது, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு நல்லா போச்சு. திமுக வச்சு நல்லா ஓரளவு பண்றாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருக்கு, சுமார் தான், நல்லபடியா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சிறப்பாக தான் போயிருக்குது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. பரவாயில்ல. ஒன்றும் சரியில்லை, அவங்க செயல்பாடு சரியில்லை. ஆம்பளைகளுக்கு ஒன்றும் இல்லை சலுகை, பொம்பளைகளுக்கு தான் ரொம்ப சலுகை. அதனால மிகச்சிறப்பாக இருக்கு, நல்லா இருக்குது. குறைகள் எதுவும் இருக்கா? இல்லை, எதுவும் இல்லைங்க. ஏடிஎம்கேக்கு இது பரவாயில்ல. நல்லா இருக்கு, குறைகள் கிடையாது. சொன்னது 99% நிறைவேற்றிருக்காரு. எல்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக போச்சு. எந்த ஒரு டிஃபால்ட்டும் அதிகமாக டிஃபால்ட் இல்லை, கொஞ்சம் நார்மலாக போச்சு. முதல்ல பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் ஓட்டு வாங்குற மாதிரி இப்போ தோணுது. எங்களுக்கே ஓட்டு போடுங்க, அது மாதிரி 5000 ரூபா கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது. பரவாயில்லன்னு சொல்லலாம், நல்லா இருக்கு. அதான் சிறப்பான ஆட்சி, ரொம்ப அருமையாக இருக்கு. மீடியமாக சுமாராக நிறைய வேலைகள் இருக்குல்ல. ஓகே, நல்லா சிறப்பாக போச்சு. இல்லை மக்கள் மத்தியில் அதிருப்தியும் நிறைய இருக்கு. அதே சமயம் இப்போ அடுத்த வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு தான் இருக்குங்க. வேற ஒரு கணிப்பு 90%, 10% இதாயிடுச்சு. போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. குறைகள் எதுவும் இருக்கா? குறியில் இருந்ததில் இப்போ இடையில மறுபடியும் தீர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் இல்லை, இப்போ மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 70% நல்லா இருக்குங்க, 30% சரியில்லை. நல்லா இருக்கு, பரவாயில்லைங்க, நல்லா தான் போச்சுங்க. குறைகள் எதுவும் இருக்கா? குறைகள் எதுவும் இல்லைங்க,
நல்லா தான் இருக்கு. பேஸ்டல் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு, அருமையா இருக்கு. நடைமுறை தான் தெரியுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓரளவு சுமாராக 5 வருஷம் தீங்கமாச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொந்த கல்வி தானே பண்ணியிருக்காங்களே, இவங்களுக்குள்ள சொந்த கல்வி தான் பண்ணியிருக்காங்க. சொந்த கல்வியிலேருந்து வச்சுக்க இவங்களே தான் அதிமுகலேருந்து எல்லாம் இவங்களே தான் எடுத்துக்கிறாங்க, இவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப மோசமாக தான் பார்க்குறோம் சார் குறை சொல்ல முடியாதுங்க, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவு பழசுக்கு போகும்போது வாட்டி பரவாயில்ல. 100% நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைகள் சில குறைகள் இருக்கலாம். குறைகள் இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது. வீடு மாதிரி தான் அரசாங்கம். சொல்லக்கூடிய குறைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சில போக போக கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறவங்க எடுத்து ஒருத்தர் சொன்னார் கரண்ட்டு மாதம் ரீடிங் எடுத்து, அது 100க்கு 100 உண்மைதான். இல்லை சிறுபான்மை சின்ன மக்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஒன்றும் மோசம் சொல்ல முடியாது, பஸ் நல்லா இருக்குது. ஒன்றும் தப்பு முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்லைங்க, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது, மோசம்லாம் சொல்ல முடியாது. சூப்பராக இருந்தது, குறைகள் எந்த குறையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா தான் இருக்கு. குறைகள் எதுவும் இல்லை, குறை இல்லாமல் இருக்குமா சார்? நல்லா இருக்கிறது தான். 5 வருஷம் திமுக ஆட்சி ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லைங்க. சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், மற்றவங்க எப்படி நினைக்கிறேன்னு சொல்லுவேன். சிறப்பாக பார்க்குறாரு. இப்போ விடிய சுமாராக தான் போயிட்டு இருக்குதுங்க. நல்லா இல்லைங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்து இப்போ கம்யூனிட்டி பேஸாக நிறைய கேஸ் போடுறாங்க. அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னு என்கொயரி பண்ணாமல் மொத்தமாக இப்போ டிஎம்கேல இருக்கிறவங்க ஹிந்து பற்றி விமர்சிக்கிறாங்க. ஹிந்துவும் விமர்சிக்க வேண்டாம், நம்ம முஸ்லீமும் விமர்சிக்க வேண்டாம், கிறிஸ்டின் விமர்சிக்க வேண்டாம். எல்லோரும் அவங்கவுங்க பாட்டு இருந்துட்டு போகிறாங்க. அது என்ன இப்போ மைனாரிட்டி ஓட்டு வரணுங்கிறதுக்காக நம்ம முஸ்லீமும் கிறிஸ்டனுக்கு ஒரு ஃபேவராகவே நான் பேசுகிறோம். கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், டீசல்லாம் ஒரே விலையாக இருக்குதுல்ல. நல்லா கஷ்டமாக தான் போச்சுங்க. 5-3 வருஷம் கொஞ்சம் என்னங்க எல்லாம் பட்ஜெட் அதிகமாக வரி அதிகமாக போட்டுட்டாங்க. மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, எங்கள் தொழிலெல்லாம் முடங்கிருச்சு. அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் போகுது. மின்சாரம் கரண்ட் ஒரு சில நேரத்தில் தட்டுப்பாடு வருது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை. 5 வருஷம் திமுக ஆட்சி ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணாங்க. குறைகள் எது இருக்கா? குறைகள் எதுவுமே இல்லை. ஆண்களுக்கு தான் ஒன்றும் செய்யலாம், அதுதான் குறை. அதாவது கடைசி 3 வருஷமா எதுவும் பண்ணல, இப்போ 2 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 5 வருஷம் கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். நல்லா தான் போச்சு. டிஎம்கே அதுவும் நல்லா தான் போச்சுங்க, ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஆட்சியும் நல்லா தான் இருந்துச்சு. 5 வருஷத்துல ஒன்றும் இல்லைங்க, படாத கஷ்டப்படுங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா கொள்ளை எல்லாமே நடக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் சொல்கிறத விட மக்கள் தான் இது சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. சிறப்பு என்று 32%, திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிற 32%, சுமார் 47%, மோசம் 21%. ஓகே, இந்த மோசம்ங்கிற 21% கண்டிப்பாக அதிமுக காரங்களாவோ அல்லது திமுகவை வெறுக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்களாவோ இருப்பாங்கன்னு நம்ம வச்சுப்போம். இந்த சுமாருங்கிற 47% தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சுமாருங்கிற இந்த 47%குள்ளார தான் அதிமுக ஓட்டு இருக்கு, அந்த 47%குள்ளார நாம் தமிழர் ஓட்டு இருக்கு, அந்த 47%குள்ளார நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் திமுக ஓட்டும் நிறைய இருக்கு, டிவிகே ஓட்ஸும் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நாங்க சில விஷயங்கள் நம்ம கிரவுண்ட்ல போயிட்டு சர்வே பண்ணிட்டு வந்தவங்க மட்டும் இல்லாம பொதுவாகவே இந்த காங்கேயம் தொகுதி எப்படி இருக்கு, ஏன்னா சிட்டிங் மினிஸ்டர்ஸுடைய தொகுதி எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து என்னதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர் நண்பர்களிடம் பேசும்பொழுது அவருக்கு எதிரி வெளியில இல்லைங்க, உட்கட்சி பூசல் நிறைய இருக்குங்க. இந்த உட்கட்சி பூசல்களை அவர் எப்படி சரி பண்ண போறாரு, எப்படி எதிர்கொள்ள போறாரு? வேலுமணியை எதிர்கொள்வதை விட அவருக்கு உட்கட்சி பூசல் எதிர்கொள்வது பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா சொந்த கட்சிக்குள்ளாரே 2-3 பேர் சீட்டு கேட்டு காய் நகர்த்துறாங்க. அதுல குறிப்பா யார் சொல்றாங்கன்னா கார்த்திகேய சிவசேனாதிபதி இருக்காரு இல்லையா, தெரியும் இல்லையா, போன முறை அமைச்சர் வேலுமணியை எதிர்த்து தொண்டாமுத்தூரில் களம் கண்டார் இல்லையா கார்த்திகேய சிவசேனாதிபதி. தற்போது திமுகவினுடைய அயலக அணியினுடைய மாநில தலைவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். அவர் இந்த தொகுதியில் சீட்டு கேட்கிறாரு. ஏன்னா காங்கேயம் காளையை வந்து நான் தான் இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினேன், அதுக்கு முன்னாடி காங்கேயம் காளைனா யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து இந்த தொகுதியை கேட்டு பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் முன்னெடுப்பதாக சொல்கிறார்கள். அப்படின்னா திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் எந்த தொகுதிக்கு மூவ் ஆவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஸ்டில் கார்த்திகேய சிவசேனாதிபதி மீண்டும் தொண்டாமுத்தூரில் நின்று திரு SP வேலுமணி அவர்களிடம் தோற்பதற்கு தயாராக இல்லை. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சேஃப் பெட்டு, நான் வந்து இந்த காங்கேயம் கேட்டல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நான் வச்சிருக்கேன், ஸோ அது வந்து காங்கேயம் காளைகளோடு சம்மந்தப்பட்டது தான், இந்த ஊரோட இந்த மண்ணோட, பாரதிராஜ் அவர்கள் சொல்வது போல அந்த சன் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சியை அவர் முன்னெடுப்பதாக தகவல்கள் வருது. ஆனால் குடும்பனவரை திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்கள் தான் மீண்டும் போட்டியிடுவார். ஏன்னா ஏற்கனவே அவர் தன்னுடைய கையில வச்சிருந்த ஒரு தொகுதி வெள்ளக்கோவில், அது வந்து தொகுதி மறுசீரமைப்புல போனதுனால 3 முறை வென்ற தொகுதி இல்லாமல் போய் வேறொரு தொகுதியில நின்று தோத்து அதுக்கு பிறகு அவர் இந்த தொகுதியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார் ஃபைனலி. ஸோ ஃபைனலி ஹி லேண்டட் இன் காங்கேயம் அண்ட் அதில் வென்று அமைச்சராகவும் இருந்திருக்கும் பொழுது ஒரு சிட்டிங் அமைச்சர் தொகுதி மாறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. திருச்சியில பார்த்தோம்னா நம்ம ஒரு சில அமைச்சர்கள் தொகுதி மாறுவாங்க அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இங்கேயும் மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, சான்சஸ் இருக்கலாம். பட் அவருக்கு இந்த தொகுதியிலிருந்து மாறுவதற்கு விருப்பமான இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது திரு சாமிநாதன் அவர்கள் இதே தொகுதியிலிருந்து மீண்டும் போட்டியிட விரும்புகிறார்.
இருந்தாலும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க தானே திமுக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால வந்து திமுகவினுடைய தலைமை என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். எம்எல்ஏவாக திரு சாமிநாதன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி என்ற கேள்விக்கு மிகச்சிறப்பு செயல்பாடு ஒன்றும் தெரியல. செயல்பாடு வந்து தொகுதியில் எல்லா பக்கம் நல்ல வேலை நடக்குது. இங்கே அவர் மினிஸ்டர் இருக்கனால சரியாக வந்து கவனிக்க முடியாத சொன்னேன். ஏன்னா எல்லா பக்கமும் ஒன்றும் இல்லை. இப்போ அவரு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் மக்களுக்கு. இப்போதான் உள்ளே வராரு. இந்த 4 வருஷமா எங்கே போனது இந்த 1 வருஷமா தான் உள்ளே வராரு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதோ பரவாயில்ல வருது. நல்லா இருக்கு செயல்பாடு எப்பவும் போல கரெக்டாக தான் இருக்குதுங்க. பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. தமிழன் செயல்பாடு ஓகே, பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெட்டர் இல்லை. பரவாயில்லைங்க, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணுறாங்க. இருக்கு, நல்லபடியாக தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குங்க, நல்லா இருக்கு. சரி, இது நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்கு. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அவர் செயல்பாடு நல்லாவே செஞ்சுட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செயல்பாடு ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காரு. செயல்பாடு நல்லா இருக்குதுங்க. ரொம்ப அவர் கரெக்டாக செய்வார். பரவாயில்லைங்க. ஆமாங்க, நல்லா இருக்கு. பரவாயில்ல, அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. செயல்பாடு கம்மியாக தான் இருக்கு. சிறப்பாக இருக்கு. ஒரு செயல்பாடு சுமார் தான். அருமையாக இருக்கு. போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒன்றுமே கிடையாது. நான் அவர் முத்தூரில் தான் இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒன்றும் செஞ்சது கிடையாது. பேருக்கு வருவா அப்படி எப்போ வராருன்னு தெரியாது. ஓரளவுக்கு செய்கிறாரு. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குங்க. செய்கிறாரு. அது போயிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு, செய்கிறாரு. எல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுல ஓகே. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஒன்றும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்குதுங்க. நல்ல மனுஷன் தான். ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லைங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அவரது செயல்பாடு அருமையாக இருக்குங்கண்ணா. அருமையாக இல்லை. இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. பரவாயில்லைங்க. அவர் ஓகே தான் போறாருங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா தான் பண்ணுறாரு. ஓரளவுக்கு செய்கிறாருங்க. அவருக்கும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நான் ஆப்போசிட் டீம் தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு. அவரெல்லாம் ஒன்றும் செய்யல எங்களுக்கெல்லாம். நல்லா பற்றி தெரியல, ஓரளவுக்கு நார்மலாக ஓரளவுக்கு. பெண்களுக்கு தான் செய்கிறாரு, ஆண்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலையே. நல்லா இருக்கு, அவங்க பண்ணுறாரு. நல்லா தான் இருக்குதுங்கண்ணா. அவரோட செயல்பாடு நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பு என்று 24% மக்களும், சுமார் என்று 62% மக்களும், மோசம் என்று 14% மக்களும். This is highly alarming. இந்த 62% அப்படிங்கிறது வந்து சுமார்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் திமுகவும் ஒர்க் பண்ணணும், அதிமுகவும் ஒர்க் பண்ணணும். அதிமுக உண்மையாவே வெள்ளிக்கோவில் சாமிநாதன் அவர்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சுமாருங்கிற 62% எப்படி தங்களுக்கான வாக்குகளாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். இந்த வீடியோ இன்னைக்கு பதிவாகக்கூடிய நாள்ல இருந்து மேபி இன்னொரு 60 to 70 டேஸ்க்குள்ளார எலெக்ஷனே முடிஞ்சிடும். ஸோ அதற்குள்ளாக களத்துக்கு போய் இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்த அந்த இம்பாக்ட் எல்லாம், ஏன்னா மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்கிறத நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் இது வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்த முதல் நாளோ அல்லது அதற்குள்ளார 2-3 நாட்களுக்குள்ளார எடுத்த சர்வே. அடுத்த மாசம் பணம் வரலைங்கிற பொழுது இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தெல்லாம் மறந்துடும். 5000 ரூபாய் எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பாங்க? இந்நேரம் எத்தனை குடும்பங்கள் பேங்க்ல போட்டு வச்சுக்க சொன்னார் முதல்வர். ஆமா, நான் 5000 ரூபாய்க்கு 5 கிரவுண்ட் இடம் வாங்கிட்டேன் அண்ணா நகர்ல. நீ எங்க வாங்குறதா இருக்க? சென்னைக்கு மிக அருகில் எங்கேயாவது ஒரு இடத்துல. ஆமா, சோ நகைச்சுவையெல்லாம் அப்புறமா பண்ணுவோம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, அந்த 5000 ரூபாய் அடுத்த மாதம் மறந்துவிடும். பல குடும்பங்களில் 5000 ரூபாயில் பாதி பணம் 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ திரும்ப அரசுக்கே வந்துருச்சு டாஸ்மாக் மூலமாக. மீதம் இருக்கக்கூடிய இடங்களிலும் அந்த 5000 ரூபாய் கொடுத்தது, வாங்கினது, போனது, வந்ததுன்னு பல குடும்பங்களில் அந்த 5000 ரூபாய் தீர்ந்து விட்டது. அதிகபட்சம் 5 நாட்கள், இன்னும் அதிகபட்சம் 10 நாட்கள். அதையும் மீறினா எவ்வளவு நாள் செலவு பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணாலே 50 நாள்ல முடிஞ்சு. 100 ரூபாய் செலவு பண்ணாலும் 50 நாள் முடிச்சிடும். அப்ப எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்க கையில காசு இருக்காது. சோ அப்ப நீங்க எப்ப காசு கொடுப்பீங்க? எதன் மூலமா காசு கொடுப்பீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. சோ அந்த 5000 ரூபாயோட இம்பாக்ட் அண்ட் ஸ்பைக்கை நம்ம ஃபீல் பண்றோம். பட் வில் இட் கண்டினியூ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அண்ட் சுமார் என்ற 62% வந்திருக்கு, அதை கன்சிடர் பண்ணணும். சிறப்பு என்று 24%, மோசம் என்று 14% வந்திருக்கு. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, 5 வருஷம் எம்எல்ஏ, சிட்டிங் மினிஸ்டர், இதெல்லாம் தாண்டி ஒரு 14% வரதுங்கிறது ரொம்ப இயல்பு தான். அது எல்லோருக்கும் வரும். அதுதான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறோம். ஆனால் இந்த 62% சுமாருங்கிறத ரீஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இடத்தில் இந்த காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் வெல்வாரா என்ற கேள்விக்கு மக்களிடையே வந்திருக்கக்கூடிய பதில், செய்வாருங்க, ஓரளவுக்கு செஞ்சிருக்காரு. 20 தான் இருக்கலாம், 99% இல்லை, கண்டிப்பா ஜெயிப்பார். வாய்ப்பு இருக்குதுங்க. வாய்ப்பு இல்லை. அது மக்கள் மன்றத்தில் முடிவு பண்ண வேண்டியது, நம்ம ஒரு ஆள் சொல்ல முடியாது இல்லைங்களா? வாய்ப்பு இருக்கு, அது சரியா கணிக்க தெரியல நமக்கு. அது எப்படின்னு தெரியல நமக்கு. அவருக்காக இருக்குது, அதே மாதிரி கட்சிக்கும் தனி வேலையும் இருக்குல்லங்க, வாய்ப்பு இருக்கு. மக்கள் தான் அதை முடிவு எடுக்கிறாங்க. பல விதமாக இருக்குது, அதனால என்னன்னு தெரியலைங்க. மறுபடியும் அவருன்னா அவரும் ஜெயிப்பாரு. வாய்ப்பு இருக்கு, இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு சான்ஸ் இருக்குதுங்க, சைக்கிளாக இருக்குது. டிஎம்கே தான் வருங்க கண்டிப்பாக. 80% வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு இருக்கு. அது ஆப்போசிட் கேண்டிடேட் கொடுத்தா தெரியும். வாய்ப்பு இருக்கு. அவர் நின்னா ஜெயிப்பாரு. அது மக்கள் கருத்து. வருவார் மீடியம். சொல்றீங்க
அதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, கால சிலை வச்சுருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. இங்கே அவர் தான் இருக்குது. போட்டிகள் அதிகமாக இருக்குது. அது எதாக இருந்தாலும் பார்டரில் தான் வரும். இந்த மக்கள் திப்பு தான். இங்கே ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு தெரியணும்ல, அதுக்கப்புறம் தானே தெரியும். வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக ஜெயிப்பார். வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்கிறீங்க வாய்ப்பு இருக்குங்க? அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. சிரமம். கண்டிப்பாக ஜெயிப்பார். அந்த ஆட்சி தான் வரும். மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புல ஒரு 10 காசு வாய்ப்பு கிடையாதுண்ணா. என்ன செஞ்சாரு இந்த தொழில், காய்கறி என்ன தொழில் செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொழில் ஒன்றுமே செய்யலண்ணா, அப்படியே போராடி போடுங்க. நான் சொல்றேன் கொஞ்சம் கம்மி தான். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கம்மி தான். இருக்கு. கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. நல்லா ஜெயிப்பார். நம்ம போன தடவை கம்மியான ஓட்டில் ஜெயிச்சார், ஆனால் இந்த தடவை அதிகமான ஓட்டில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய இருக்குது. சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இங்கே ஃபுல்லாக டிஎம்கே தான் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். அவருக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? போய் அதிகமாக நாங்கள் எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவோம். 100% வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லைங்க. நாங்கள் எங்கள் தொகுதிக்கு அண்ணாமலை என்ன மாதிரி ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு கொஞ்சம் நல்லா நாலேஜபிளாக படித்தவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. வாய்ப்பு கம்மி தாங்க சார். எதனால் சொல்கிறீங்க அப்படி? செஞ்சா தானே. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அது சொல்ல முடியாதுங்க. அந்த இருக்கிறது நான் சொல்ல முடியாதுங்க. ஜெயிச்சா நல்லதுங்க. வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. திருப்பி ஜெயிக்கிறது சந்தேகம் தான். வாய்ப்பே கிடையாது. அவரு இன்னும் ஜெயிக்கிற கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்போதான் மக்கள் சந்திக்கிறாரு. இந்த 4 வருஷமா பண்ணலை. வேற யாரும் வந்து நல்லா இருக்கும். அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அது சொல்ல முடியாது. பொறுத்து இருந்தா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. 100% ஜெயிப்பார். நான் திமுக காரன் தான் இருந்தாலும் அவர் எந்த மக்களுக்கு இடைஞ்சலுக்கு போகல, யாருக்கும் கெட்டது செய்யல, நல்லது செய்யலையா, கெட்டது செய்ய கிடையாது. ஆம் என்று 47%, இல்லை என்று 40%, கருத்து இல்லை என்று 13%. ஸோ இந்த இல்லைங்கிற 40% தான் யாருடைய ஓட்டு ஒழிஞ்சிட்டு இருக்குன்னா, அந்த விஜயோடைய 20% ஒழிஞ்சிட்டு இருக்கதா நான் பார்க்குறேன். சீமானுடைய 7% 8% ஒழிஞ்சிட்டு இருக்கதா நான் பார்க்குறேன். ஸோ அந்த இல்லை அப்படிங்கிற அந்த காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு 40%, இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் மீ. அந்த நம்பர்ஸ் வந்து என்னால் ரீசனிங் பண்ணிக்க முடியுது, எதனால், என்ன காரணம் அப்படிங்கிறது. இன்னொன்று, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம குமாரபாளையம் தொகுதி பற்றி பேசணும். குமாரபாளையம் தொகுதியில் மீண்டும் வெல்வார் என்று பெரும்பான்மையான மக்கள் சொன்னாங்க. அது முன்னாள் அமைச்சர் இப்போது எதிர்க்கட்சி வரிசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அவருக்கு ஓவரால்மியாக மக்கள் ஜெயிப்பார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக சிட்டிங் அமைச்சர் எங்கே போனாலுமே நிறைய இடத்துல, பெரும்பாலான இடங்களில் நல்லா செயல்படலை, திரும்பி ஜெயிக்கிறது ஓரளவுக்கு கஷ்டம் தாங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு மக்கள் கொஞ்சம் இருக்காங்கிறது தான். எக்ஸாக்ட்லி, இதை நான் மறுக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் தான். அதாவது இந்த வீடியோ பதிவாகக்கூடிய 21/2/2026 சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி வெள்ளக்கோவில் சாமிநாதன் களத்தில் முன்னாடி இருக்காரு. இன்னும் 60 நாள் இருக்கு. 60 நாளில் உண்மையாகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தொகுதியை ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணணும். எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ நெருக்கடி கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் ஒழிய வெள்ளக்கோவில் சாமிநாதனை தோற்கடிப்பது என்பது கஷ்டம். நீங்கள் ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த கான்ஸ்டிடுவன்சியை நீங்கள் மறந்துட வேண்டியதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட முடியும், எந்த அளவுக்கு உங்களுடைய கேம்பெயினை அவருடைய கேம்பெயினை விட இன்னும் பெஸ்ட்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களால் டெலிவர் பண்ண முடியுங்கிறதுலாம் பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மேல் பொதுவாக வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே வரைக்கும் வாரிசு அரசியல், இப்போ நேரு மேலே ஊழல் வழக்கு, செந்தில் பாலாஜியினுடைய கைது, பல அமைச்சர்கள் கணக்கில்லாமல் சொத்து சேர்த்துட்டாங்கன்னு பொதுமக்கள் பேசக்கூடிய விதம், கணக்கில்லாத அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏறி இருக்குது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. போன வருஷம் பொங்கல் தொகுப்புக்கு பணம் கொடுக்கல, இந்த வருஷம் பொங்கல் தொகுப்புக்கு சேர்த்து கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் வரவே இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்த பொங்கலுக்குலாம் கணக்கு இல்லையா, இந்த முறை மட்டும் தான் கோடை விடுமுறை வந்தால், இவ்வளோ கேள்விகளை மக்கள் எழுப்புறாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கான சமூக வலைதள எழுச்சி வந்திருக்குது, பொதுமக்களிடையே அரசியல் வந்திருக்குது. இவ்வளவுக்கு பிறகும் அவர் ஒரு 47% ரீடைன் பண்றாருன்னா இட்ஸ் எ குட் நம்பர். பட் அட் த சேம் டைம் ஈக்குவலா ஒரு 40% அவர் தோப்பாருன்னு சொல்லும் பொழுது அந்த 40% மற்ற எதிர்கட்சிகள், நான் மறுபடியும் சொல்றேன், மற்ற எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள்? சீமானுடைய ரோல் பிளே இந்த காங்கேயம் தொகுதியில் என்னவாக இருக்கும்? அதே போல திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரோல் பிளே என்னவா இருக்கும்? அஇஅதிமுகவினுடைய கேண்டிடேட் யாரு? திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு கேண்டிடேட்டை கொண்டுட்டு வரணும் இல்லையா? ஏன்னா இப்போ இந்த தொகுதியில் பார்த்தேன் அப்படின்னா 2021 வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்கள் வாங்கிய ஓட்டு 94,000 ஓட்டு. அவரை பின்தொடர்ந்து 2ஆம் இடத்தில் வந்து AS ராமலிங்கம் எடுத்த ஓட்டு அப்படிங்கிறது பார்த்தோன்னா 86,000 ஓட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 ஓட்ஸ்ங்கிற மார்ஜினில் ஜெயிச்சிருக்காரு. ஒரு அசம்பிளியில் 8,000 ஓட்ஸுங்கிறது இட்ஸ் குட் மார்ஜின் தான், மாற்று கருத்து இல்லை. இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவருக்கு அடுத்த இடத்துல, அதாவது இந்த 2 கட்சிகளுக்கு அடுத்த இடத்துல சிவானந்தம் என்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் 11,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். ஸோ நாம் தமிழருக்கு 11,000 ஓட்டு விழுதுன்னா டிவிகேவுக்கு இந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு விழும்? நம்ம ஓவராலாகவே கொங்கு ரீஜியன்லேயே
டிவிகேக்கு ஒரு நல்ல ஸ்பைக் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ரூரல் பெல்ட் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி. காங்கேயம்ங்கிறது முழுக்க முழுக்க அர்பன் கிடையாது, அதுக்குள்ள நிறைய ரூரல் பாக்கெட்ஸ் இருக்கு, சிறுபான்மை மக்களுடைய பாக்கெட்ஸ் இருக்கு. அதுல கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், அதுல பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் கூட கிறிஸ்தவ மக்கள் கம்மி. ஸோ அவங்களுடைய ஓட் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ளார இருக்கு. பட் இன்றைய கள நிலவரம் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனா அதிமுக கைவிட வேண்டிய அல்லது கைவிட்ட ஒரு தொகுதி இது அல்ல. அவர்கள் யாரை கேண்டிடேட்டா சூஸ் பண்ண போறாங்க, அந்த கேண்டிடேட் என்ன ஒர்க் பண்ண போறாரு, இப்படியான ஃபேக்டர்ஸ் திரு தனியரசு அவர்கள் வந்து மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது 234 தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னத்தில் அவங்க நின்னாங்க. 234 கான்ஸ்டிடுவன்சிஸ், எல்லோருக்கும் ஒவ்வொரு சீட்டு, தனியரசுக்கு ஒரு சீட்டு, கருணாஸுக்கு ஒரு சீட்டு, இப்படி கொடுத்து தமிழ்மன் அன்சாரிக்கு ஒரு சீட்டுன்னு எல்லோரையும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லோரையுமே இரட்டை இலையில நிற்க வச்சு அனைத்து தொகுதியிலும் இரட்டை இலையிலேயே நின்னாங்க. அதுபோல தனியரசு அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் களம் கண்டால், ஒருவேளை அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் அவர் களம் கண்டால் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. ஆனா தனியரசு நின்னும் பொழுது இங்க கேண்டிடேட் சாமிநாதன் கிடையாது. தனியரசு வென்ற பொழுது இங்க காங்கிரஸை சேர்ந்தவர் தான் இங்க வேட்பாளராக இருந்தாரு. ஸோ காங்கிரஸும் இந்த தொகுதியை கேட்பதற்கான சாத்தியம் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில காங்கிரஸும் நின்று இருக்கிறார்கள், அவங்களுக்கும் இந்த தொகுதி மேல ஒரு கண் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இந்த தொகுதியை கேட்கலாம்னு சொல்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகக்குள்ளார ஒரு பொதுவாகவே ஒரு ஒப்பீனியன் உண்டு. ஏன்னா அதிமுக காங்கேயத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்க பெருசா பொலிட்டிக்கலா ஷைன் பண்ண முடியாதுன்னு ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்று, பர்கூர்லையும் வென்று, இங்கேயும் வென்று, பர்கூரை ரீட்டைன் பண்ணிட்டு இங்க ரிசைன் பண்ணாங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் வென்ற தொகுதி, அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதி. இன்றைய சிட்டிங் அமைச்சருக்கு இன்னைக்கு எட்ஜ் இருக்குது, அவருக்கு ஒரு லீடு இருக்குது. காங்கேயத்தை பொறுத்தவரை இன்றைய சூழலில் வெள்ளக்கோவில் சாமிநாதன் லீட்ல இருக்காரு. களம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத போக போக அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் ஒரு சர்வேல நம்ம பார்க்கலாம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.